வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் செல்வம். அதிமுக தலைமையில் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க யார் வந்தாலும் சேர்த்து கொள்ளுவோம். ஓசூரில் KP முனிசாமி பேட்டி. அதிமுக சார்பில் வரும் 11ஆம் தேதியன்று கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் சார்பில் பர்கூரில் மாற்றுக் கட்சிகளில் இருந்து விலகி அதிமுகவில் இணையும் விழா நடைபெறவுள்ளது. இந்த விழாவில் 10,000க்கும் மேற்பட்டோர் மாற்றுக் கட்சியில் இருந்து விலகி இணைவதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொள்வதாகவும் இது சம்பந்தமான ஆலோசனைகள் கூட்டம் இன்று ஓசூரில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழக முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி, அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனிசாமி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனிசாமி, அதிமுகவில் இருந்து பாஜகவில் இணைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், செயல்படாத கட்சியினர் அதிமுக தலைமையில் தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் மெகா கூட்டணி உருவாகும். தமிழகத்தில் இருக்கின்ற அரசியல் கட்சிகளில் பெரிய கட்சி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். இந்த கட்சி 30 ஆண்டு காலமாக ஆட்சியில் இருந்துள்ளது. 2 கோடி தொண்டர்களை கொண்ட பெரிய இயக்கம். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த இயக்கத்தின் தலைமையில் கூட்டணி இருக்கும். அது தேசிய கட்சியாக இருந்தாலும் மாநில கட்சியாக இருந்தாலும் அதிமுக தலைமையில் வருகின்ற கட்சிகளை நாங்கள் கூட்டணிக்கு சேர்த்து கொள்வோம் என தெரிவித்தார். பேட்டி KP முனிசாமி, அதிமுக துணை பொதுச் செயலாளர். அமித்ஷா சொல்லிட்டாரு, அதிமுக வந்து எப்பவுமே கல்வி திறந்து இருக்கும்னு சொல்லி அமித்ஷா சொல்லியிருக்காரு. அமித்ஷா வந்து அதிமுகக்காக எப்பவுமே கல்வி திறந்து இருக்கும்னு சொல்லியிருக்காரு. பாஜகவில் வந்து அதிமுக எப்போது கல்வி திறந்து இருக்கும்னு சொல்லி அமித்ஷா வந்து சொல்லியிருக்காரு. தேசிய கட்சியாக இருந்தாலும் மாநில கட்சியாக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் அப்போ பாஜக ஆதரவு தெரிவிக்கிறீங்க, கூட்டணி பேசிக்கிறீங்களா? ஏற்கனவே